வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 21/1/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் தக்காளி, வெங்காயம் மற்றும் அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க. நம்ம சேனலில் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க. வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் விலை திருப்பூரில் ரொம்ப கம்மி. இன்றைக்கி 17 கிலோ கொண்ட முதல் தர மிளகாய் 500 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி மிளகாய் 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 100 to 140க்கும், செடி முருங்கை 100 to 120க்கும், மரத்துக்காய் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முதல் ரகம் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600 ரூபாய். முதல் ரகம் ஃபுல் அளவு இருக்கணுங்க. காய் கொஞ்சம் அளவு கம்மி, குவாலிட்டிக்கு ஒரு நூல் கம்மியாதல் 400 500ங்க. வெள்ளைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. புடலங்காய் 18 to 20 கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் புடலை பை விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை 50 100 120 30 ரொம்ப ஸ்லோவான பொசிஷன்லாம் சுரைக்காய் இருக்குதுங்க. பாவக்காய் 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 500 to 600 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் இது எதிர்பாராத தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி. இன்றைக்கி 13 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. அது ஒன்று தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஹை ரேட் அதிகங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 250 கீழே பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட முதல் ரகம் 400க்கும், செகண்ட் குவாலிட்டி 300க்கும், நச்சு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 200க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 160 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டு 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் 300 to 400 ரூபா விற்பனை ஆச்சுங்க. கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா தக்காளி வரத்து வெளியூர் தக்காளி அதிகமாக வர்றதுனாலையுமே லோக்கல் தக்காளி வர்றதுனாலையுமே விலை சற்று குறைய தொடங்கி உள்ளதுங்க. இன்றைக்கி தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட சாகு 200 to 270, மதன் 200 to 240, சிவம் 200 to 220, பந்தல் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி விலை சற்று குறைய தொடங்கியுள்ளன்னு சொல்லாங்க. வரும் நாட்களில் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்க முடியுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 7க்கும், முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 to 500க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ முதல் ரகம் 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையா 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட் 25க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 800 ஹோல்சேல் ப்ரைஸுக்கும், சில்லறை விற்பனை கிலோ 30க்கும், நெல்லிக்காய் 1 கிலோ 40 to 50க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி 100 to 140 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், 3 கிலோ 100 ரூபாய்க்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50ங்க. மாம்பழம் 3 வெரைட்டி வருதுங்க. வெரைட்டிக்கு தகுந்தா போல் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 17 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் இருந்தால் 700க்கு ப்ளஸுக்கு 700 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுதுங்க. காய் தெளிவாக இருக்கணுங்க. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 600 650 500க்கு கூட வெண்டங்காய் விற்பனை ஆகுதுங்க. ஓவரால் 500 to 700 ரூபா இன்றைக்கி வெண்டங்காய் சொல்லாங்க. தெளிவான வெண்டங்காய் பெருசாக வர்றதில்லைங்க. இப்போது கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 500 to 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி கடந்த 2 தினங்களுக்கு நோம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை இந்த டைம் ஓரளவுக்கு விற்றுதுங்க. நோம்பிக்கு முன்னாடி விலை கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே வந்துருச்சுங்க. 25 கிலோ கொண்ட சிம்ரன் 50 to 100 ரூபா கத்திரிக்காய்ங்க. இன்றைக்கி பவானி 100 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 200 to 300 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ 40 to 80 வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 1 கிலோ 40 to 50க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையா 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பச்சைக்காய் குருவாயூர் அந்தியூர் சைட்லேருந்து காய் வந்துட்டு இருக்குதுங்க. லோக்கல் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காய கொடுவா சைடில் இப்போதைக்கு பச்சைக்காய் கிடையாதுங்க.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பையில் வருதுங்க. அந்த காய் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வரைக்கும் காய் விற்பனையாகுதுங்க. அதுலேருந்து கீழே ரூ. 600 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. ரூ. 600 கொஞ்சம் பல்ல இருக்கிற காய்ங்க. தெளிவான இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி லோக்கல் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பட்டறை வெங்காயம் வருதான்னு கேட்டிருந்தீங்க. பட்டறை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா விலை ஏறுமான்னு இது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700, 800, 900 அந்த கண்டிஷனுக்குள்ளே தான் போகுதுங்க. பட்டறை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வியாபாரிகள் இப்போ வாங்குறது இல்லைங்க. என்ன ரீசனாக வாங்கிட்டு போய் வச்சா ஒரு இரு தினங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பூரா முளைப்பு முட்டிறதுனால வியாபாரத்துக்கு அதை கொண்டு பயன்படுத்த முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக யாரும் வாங்குறது இல்லைங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ 8 to 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 38, 40 கிலோ கொண்ட மூட்டை 300 to 350க்கு விற்பனை ஆகுதுங்க. பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. நோம்பிக்கு முன்னாடியும் அந்த ரேட் தான், நோம்பிக்கு அப்புறம் பெருசாக அந்த மாற்றம் இல்லைங்க. தைப்பொங்கலுக்கு அப்புறமும் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 45, 48 கிலோ கொண்ட மூட்டை 500, 600க்கு வந்து அப்படி நார்மலாக விற்பனை ஆகிட்டே இருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நல்ல கை குவாலிட்டி நல்ல பெரிய பூவாக இருந்ததுன்னா 300 to 350ங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக சின்ன பூவாக இருந்தால் 150 to 200 ரூபாய்க்கு விற்பனையாகுது மூட்டையே. தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா 8 ரூபா 10 ரூபா நச்சு பொடிங்க. நச்சு பொடிங்கிறது வந்து நான் சொல்கிறது ரொம்ப சின்ன காய்ங்க. மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 22ங்க. நல்ல பருவட்டு பார்த்தீங்கன்னா 26, 27 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் வந்து பெருசாக இல்லைங்க, வரத்து கம்மி மார்க்கெட்டுக்கு வர்றது இல்லைங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் 500 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் டைமிங் கேட்டிருந்தீங்க. மார்க்கெட் தக்காளி ஏல டைமிங் கேட்டிருக்கிறீங்க. திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு பகல் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்க. மதியம் 3 மணி வரை வியாபாரம் பரபரப்பாக நடக்குங்க. காய் வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரி 10 மணிக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவானுங்க. அதே மாதிரி தக்காளி ஏலம் பார்த்தீங்கன்னா சரியாக 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் பெருசாக ஏலம் போடுற கம்பெனிங்க. அந்த 2 பேர் சரியாக 11 மணிக்கு ஏல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வாங்குறா இருந்தால் விற்கிறா இருந்தால் 11 மணிக்கு வந்துடுவானுங்க.